கோடநாடு கொலை கொள்ளை வழக்கை இன்னும் முடிக்காதது ஏன் என்று உதகை நீதிமன்ற நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் வாளையார் மனோஜ் மட்டுமே வழக்கு விசாரணைக்கு ஆஜரானார் என்றும் அந்த வழக்கை இன்னும் முடிக்காதது ஏன் என்றும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. புதிதாக பொறுப்பேற்ற நீதிபதி முரளிதரன் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜான்சன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜான்சன், புதிதாக பொறுப்பேற்றுள்ள நீதிபதி முரளிதரன் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். என்ன நடந்தது? விரிவான தகவல்கள். கொடநாடு கொலை வழக்கு இங்க உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் கடந்த 7 ஆண்டுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இன்னைக்கு புதுசா, அதாவது பிஎஸ்என்எல் டவர் இவங்க ஏன் இவ்வளவு தாமதமாகுதுன்னு சொல்லி நீதிபதி கேள்வி எழுப்பினாரு. அதாவது அரசு தரப்பு வழக்கறிஞர் ஷாஜகான் கனகராஜிட்ட. அப்போ இவங்க அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி பிஎஸ்என்எல் டவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. அது குஜராத்ல லிங்க் ஆயிருக்கு, வெளிநாட்டுல லிங்க் ஆயிருக்கு. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களுக்கு வர்றதுக்கு லேட் ஆகிறதுனாலதான் இவ்வளவு ஒரு தாமதமாகுது. விரைவில் அது கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த வழக்குடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு நம்ம செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் சொன்னாங்க. இதன் தொடர்ந்து நீதிபதி வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 24ஆம் தேதிக்கு ஒட்டி வைத்தாங்க. வேடவழி வழக்கின் பின்னணி குறித்து சற்றே நினைவு கூற முடியுமா? அதாவது கொடநாடு பகுதியில், அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பங்குதாரராக இருந்த கொடநாடு எஸ்டேட்ல கடந்த 2017ஆம் ஆண்டு கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. இதுல 10க்கும் மேற்பட்டவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்த வழக்குல பெரும்பாலானவர்கள் கேரளாவில் இருக்கின்ற காரணத்தினால வழக்கு அப்போது தாமதமாகியே வந்திருந்தது. இந்த நிலையில இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர்கள் முக்கியமானவர்கள் சயான், வாளையார் மனோஜ் உள்ளிட்டவர்கள் முக்கிய குற்றவாளிகள் கருதப்பட்டு இவர்களிடம் பல்வேறு விசாரணைகள் நடைபெற்று வந்த நிலையில தான் இந்த வழக்குல அந்த நேரத்தில், அதாவது கொலை நடந்த அந்த நேரத்தில் இவர்கள் யார்கிட்ட தொடர்பு வைத்திருந்தார்கள், அந்த நேரத்தில் செல்போன்ல எங்கெங்க டவர் ரீச் ஆகிருக்கு போன்ற விவரங்கள் தான் தற்போது சேகரிச்சு வராங்க. அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது இந்த வழக்கு இங்க உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. வேதவழி தகவல்களுக்கு நன்றி ஜான்சன்.